ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மில்கி மிஸ்ட் பிரீமியம் ஐஸ்கிரீம். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுகின்ற பழக்கம் தமிழர்களுக்கு கிடையாது. நியாயமாக விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது. திமுக காரன் எப்பொழுதும் இதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டான். ஆகவே அவர் புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் மிரட்டுகிறார். இந்து மத புறக்கணிப்பு, இந்து மதத்தை இவங்க துச்சமாக நினைக்கிறாங்க, இந்து மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்துறாங்க. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து கூட சொல்லாம இந்து மதத்தை தான் இந்து மதம் என்றே ஒன்று கிடையாது என்று சொல்வேன். எங்கள் நாகரிகத்தின்படி எங்களை வாழ விடு. உனக்கு என்ன வேலை? நீ அங்கிருந்து வந்தால் வடநாட்டிலே அவனுக்கு புத்தி இல்லை. இந்து ராஷ்டிரமாக இதை ஆக்கினால் இன்னொரு தரம் உடையும். இந்து ராஷ்டிரமாக ஆக்கி விடுவார்கள் என்பதற்காகத்தான் இந்தியா உடைந்தது. இவர்களுடைய கருத்துக்கள் அறிவுக்கு பொருந்தாத கருத்துக்கள். இவர்களால் விவாதிக்க முடியாது. கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றீங்க, ரம்ஜான் வாழ்த்து சொல்றீங்க. ஏன் யாரு சொல்லுகிறார்கள்? கிறிஸ்துமஸ் பண்டிகையில வாழ்த்து சொல்வது பழக்கம் இருக்கிறது கிறிஸ்துவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்து மதத்துல இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுங்களேன். விஜய் ஏன் சொல்லவில்லை என்று விஜயிடம் கேளுங்கள். விஜய்க்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் உண்டா இல்லையா என்று எனக்கு தெரியாது. புரியுது. நீங்க இதையே கேட்டால் அவர் தான் சொல்லுவார். அவர் வாயை மூடி கொண்டே இருப்பார். இவருக்காக மற்றவனாலாம் பதில் சொல்லி கொண்டே இருக்க வேண்டுமா? அவரே வந்து பேசணும். அதனால அவர் பேசுறது. லெட் ஹிம் ஸ்பீக். குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது. மாநாட்டை பத்தி என்ன? அவர் வந்து அவருடைய கருத்து என்ன என்று அவர் கையை விரித்து காட்டட்டும். உள்ளே என்ன வைத்திருக்கிறார் என்று அப்பொழுது பார். இப்பொழுது என்ன வந்து விட்டது? மாநாடுன்னு அறிவிக்கும் போதே சார் ஒரு நெருக்கடி வருது. கேள்விகள் நிறைய காவல்துறையிலிருந்து எழுப்பு. அவரை பேச விடுங்கள், அவரை மாநாடு நடத்த விடுங்கள் என்பதுதான் 50,000 பேர் தான் அந்த இடத்துல கூடலாம் என்கிறார்கள். கூடுதல் கூட்டம் வந்தால் திணறும். 50,000 என்பது அவருடைய கட்சியை பற்றி எதிர்பார்ப்புக்கு போதுமான கூட்டம் இல்லை. எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல, அது வரைக்கும். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு நிறைய வாழ்த்துக்களை நிறைய பேருக்கு சொல்லியிருந்தார். முக்கிய தலைவர்களின் பிறந்தநாள் வாழ்த்து தொடங்கி பண்டிகைகளின் வாழ்த்துக்கள் வரை முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் அவர் அறிக்கை வாயிலாகவோ அல்லது ட்வீட் மூலமாகவோ வாழ்த்துக்களை பகிர்றதை வச்சுருந்தார். இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி இப்போ வந்துருந்துச்சு. அதற்கு அவர் வாழ்த்து சொல்ல வழக்கமாக திராவிட இயக்கங்களின் மீது குறிப்பாக திமுக மேலே இந்த விமர்சனம். அதாவது இப்போ அது நியாயமாக விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது. விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து சொல்லவில்லை என்று. ஆனாலும் நான் அது ஒரு பொது வழியில் பேசப்படுகின்ற செய்தி என்கின்ற காரணத்தினால் நான் அதற்கு விடை சொல்லுகிறேன். இதை ஸ்டாலினை பார்த்தும் கேட்பார்கள். திமுக காரன் எப்பொழுதும் இதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டான். ஆகவே இதை கேட்பார்கள். வழக்கமாக இதை 50 ஆண்டுகளாக கேட்கிறார்கள். இவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், விநாயகர் சதுர்த்திக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு சுதந்திர இயக்க காலத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னதாக வரலாறு இல்லை. இதெல்லாம் ரொம்ப இயல்பில்லாதது. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து யாருக்கு சொல்வது? விநாயகருக்கு சொல்வதா? விநாயகரை பின்பற்றுகிற ஆர்எஸ்எஸ்க்கு சொல்வதா? யாருக்கு சொல்வது? விநாயகருக்கு வாழ்த்துக்களெல்லாம் கேட்டு பழக்கம் இல்லை. அவர் கடவுள். அவருக்கு போய் உனக்கு வாழ்த்து சொல்கிறேன் என்றால் நம்மை வாழ்த்துக்கிற அளவுக்கு ஒன்று வந்து விட்டானா என்று சார் அப்படி இல்லை, புரியாமல் பேசுகிறார்கள். நான் சொல்கிறேன், மெர்ரி கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிற பழக்கம் மேல்நாடுகளில் இருக்கிறது. கிறிஸ்மஸுக்கு மெர்ரி கிறிஸ்மஸ் என்று வாழ்த்து சொல்லுகிற பழக்கத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்மஸ் என்பது ஒரு மத பண்டிகை. அதற்கு வாழ்த்து சொல்லுகிற பழக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அதுபோல் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. ஆகவே பிற மதங்களிலே இந்த பழக்கம் இருக்கக்கூடும். இந்து மதம் எங்களுடைய மதம் இல்லை என்பது எப்பொழுதும் என்னுடைய நிலைப்பாடு. ஆகவே விநாயகர் என்பது தமிழ் கடவுள்களிலே ஒருவர் தான். ஆனாலும் கடவுளுக்கு சிவனுக்கு வாழ்த்து சொல்வது, முருகனுக்கு வாழ்த்து சொல்வது, விநாயகருக்கு வாழ்த்து சொல்வது என்பவையெல்லாம் கிடையாது. இங்கே அவர்கள் கடவுள்கள். அவர்கள் தான் நம்மை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தவிர நாம் அதற்கு வாழ்த்து சொல்வதில்லை. இது வந்து இங்கிலீஷ் வெள்ளைக்காரர்களுடைய பழக்கமே தவிர, அதுபோல் நீங்கள் தான் இதை ஆரம்பித்தீர்கள். மெர்ரி கிறிஸ்மஸ் போல் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து, தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லுகிற பழக்கம் எனக்கு தெரிய கிடையாது. நீங்கள் தான் சொல்லி கொண்டிருக்கிறீர்களே தவிர வேறு எவனும் சொல்வதில்லை. தமிழர் திருநாள் வாழ்த்து என்று ஒரு கட்டத்தில் சொல்லி பார்த்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பழக்கம் என்றால், பொங்கல் அன்று உறவினர்கள் ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் போய் பால் பொங்கிற்றா என்று கேட்பார்கள். பொங்கல் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வதில்லை. மக்களிடம் இருக்கிறதா என்று பார். சும்மா ஆர்எஸ்எஸ் எல்லாம் புனாவில் வைத்துக்கொள். இங்கே என்ன இருக்கிறது? நீ இந்த நாட்டில் பிறந்தவன் தானே. ஒரு தமிழனாக நீ இருக்காமல் ஏன் நீ புனாக்காரனாக வட இந்தியனாக நடந்து கொள்கிறாய்? தலைவர்களெல்லாம் ஜி என்று கூப்பிடுவது வெட்கமாக இல்லை உனக்கு? தமிழிலே ஐயா என்று கூப்பிடு. நாங்கள் ஒருவருக்கொருவர் ஐயா என்றும் அண்ணன் என்றும் இப்படித்தான் பேசிக்கொள்கிறோம். நீ ஒரு தலைவனை பார்த்து ஜி என்ன ஜி? காந்தி இந்த நாட்டுக்கு தலைவனாக இருந்தபோதே காந்தியை ஜி என்று தமிழர்கள் அழைத்ததில்லை.
யாரையும் வடநாட்டுக்காரனை பார்த்து ஜி என்று அழைக்கின்ற பழக்கம் நமக்கு இல்லை, ஆர்எஸ்எஸ்காரனுக்கு தான் இருக்கிறது. ஆகவே இவன் சொல்லுகிறான் விநாயகருக்கு வாழ்த்து சொல்லு என்று. விநாயகருக்கு வாழ்த்து சொல்லுகின்ற பழக்கம் தமிழ் சைவ சமயத்தில் கிடையாது. ஆகவே உங்கள்கிட்ட இந்து மதத்தில் இருக்கிறது, வடமொழியில் இருக்கிறது என்றால் போய் நீ சொல்லிக்கொள். இது அதே மாதிரி தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்வது என்பது பழக்கம் இல்லை. கங்கா ஸ்நானம் ஆயிற்றா என்று பிராமணர்கள் கேட்பார்கள். தமிழர்கள் அதை கேட்டு நான் கேட்டதில்லை. தமிழாளர்கள் வீடுகளிலே பிராமணர்கள் தான் கங்கா ஸ்நானம் ஆயிற்றா என்று கேட்பார்கள். இதில் நம்முடைய ஆட்கள் சும்மா தீபாவளிக்கு ஆடை வெட்டி சாப்பிட்டு விட்டு பேசாமல் இருப்பானே தவிர அது பின்னால் நம்ம மீது திணிக்கப்பட்ட ஒரு பழக்கம், பண்டிகை. சரி, ஏதோ ஒரு பெரிய பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிற போது நாமும் கொண்டாடுவோம் என்று சேர்த்து கொண்டாடினார்களே தவிர தீபாவளி என்பது தமிழனுடைய பண்டிகை இல்லை. ஆகவே பொங்கல் தான் நம்முடைய பண்டிகை. பால் பொங்கிட்டா என்று கேட்பது தான் வழக்கம். ஆகவே இவையெல்லாம் இல்லாத பழக்கத்தை நீ புனாவிலிருந்து, ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து, சவர்க்காரிடமிருந்து கொண்டு வந்த பழக்கத்தையெல்லாம் இங்கே வந்து சேர்க்காதே. இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எந்த தலைவனுக்கும் இல்லை. நீ வேண்டுமானால் சொல்லிக்கொள், தலைவனை ஜி ஜி என்று அழைத்துக்கொள். உனக்கு தமிழும் தெரியாது, தமிழை பற்றிய உணர்வும் உங்களுக்கு கிடையாது. சமக்கிருதம், வேத மதம், இந்துத்துவம், பிராமணத்தினுடைய மேலாண்மை, இதுதான் உங்களுடைய இந்து மதத்தின் சாரம். இதை இந்தியா முழுவதும் ஆக்குவதற்கு நீங்கள் நினைக்கிறீர்கள். திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு திராவிட இயக்கங்களாக இல்லை, அவை இல்லை. அவையெல்லாம் நீர்த்து போய்விட்டன. பெரியார் காலத்தில், அண்ணா காலத்தில் திராவிட இயக்கங்கள் எப்படி இருந்தனவோ அவற்றுக்கு நேர்மாறாக இன்றைக்கு இருக்கின்றன. அவை நீர்த்து போய்விட்டன. அங்கே ராமனை வைத்து அரசியல் நடத்துகிறான் என்றால் இங்கே முருகனை வைத்து நடத்தலாமா என்று இவன் சிந்திக்கிறான். புத்தி இப்படித்தானே இருக்கும். தமிழனுடைய சமயம் சைவம், அதனுடைய தலைவன் தில்லை கூத்தன். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. முருகன் தமிழ் கடவுள் இல்லை என்பதல்ல, தமிழ் கடவுள் தான். அதெல்லாம் இங்கே முக்கியமானதில்லை. ஆனால் அந்த அரசியலை தானே நீ எடுக்க நினைக்கிறாய். தமிழனை மொழி வழியாக, இனம் வழியாக அவனை திரட்டுவதை விட்டுவிட்டு முருகனின் வழியாக என்ன திரட்டுகிறாய்? சமயத்தின் அடிப்படையில் மனிதர்களை திரட்டுகின்ற பழக்கம் தமிழ்நாட்டில் இல்லை. பாகிஸ்தான் இருக்கிறது, வங்கதேசத்தில் இருக்கிறது. மதத்தின் வழியாக திரட்டுகின்ற பழக்கம். மதத்தின் வழியாக திரட்ட வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ்காரன் தான் சொல்லுகிறான். இங்கே கடவுள் வழிபாட்டுக்குரியவர், நம்முடைய மன ஆறுதலுக்குரியவர், நம்மை கடை தேற்ற உள்ளவர். அவ்வளவுதான் இங்கே சிந்தனையே தவிர இதை மத வழியாக மனிதர்களை திரட்டவோ, தமிழனுக்கு ஒரு தனி கடவுள், உலகம் முழுவதற்கும் ஒரு கடவுள் தான், நம்முடைய பெயர்கள் தான் வேறுபடுகின்றன. உங்களுடைய முட்டாள்தனத்தை 50 ஆண்டுகளாக சொல்லி தமிழ்நாட்டில் எடுபட முடியாமல் போய் என்ன இப்பொழுது கொஞ்சம் மத்திய அரசாங்கம் உங்கள் கைக்கு வந்தவுடன் நீங்கள் போடுகின்ற ஆட்டம் இது. அந்த அரசாங்கம் போய்விட்டால் நீங்கள் மறுபடியும் புதைந்து போய்விடுவீர்கள். இதுதான் உள்ள நிலைமை. ஆகவே விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் வாழ்த்து சொல்கின்ற பழக்கம் தமிழர்களுக்கு கிடையாது. இல்லாத பழக்கத்தை இவர்களுக்கு ஏற்றுவதற்கு நீ முனையாதே. அதை கேட்கவும் மாட்டார்கள். புதிதாக அவர் புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறார்கள், அவர் மிரட்டுகிறான். ஆர்எஸ்எஸ்னுடைய உள்கட்டமைப்புக்குள் கொண்டு வர ஒவ்வொருவனையும் முயல்வதற்கு இவர்கள் மாதிரி பார்க்கின்ற இடம் என்ன என்றால், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லு, தீபாவளிக்கு தீபாவளி நம்முடைய பண்டிகையே இல்லை என்று சொல்லுகிறேன். நான் கொண்டாடுவதில்லை. என்னுடைய துணைவியார் கொண்டாடியதில்லை. தீபாவளி தமிழனுடைய பண்டிகை இல்லை, அதற்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வது உன் பழக்கம். வெள்ளைக்காரனுக்கு தான் மெர்ரி கிறிஸ்மஸ் சொல்லுகிற பழக்கம் உண்டு, எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. கடவுளின் பேரால் கடவுளுக்கு சொல்வதா உனக்கு சொல்வதா? கடவுளுக்கு சொன்னால் கடவுள் கேலி செய்வார். முட்டாளாக இருக்கிறான், இவனை நாம் வாழ்த்துவதா, நம்மை இவன் வாழ்த்துவதா என்று கடவுள் நினைக்க மாட்டாரா? ஆகவே இவர்களை விடுங்கள். இது ஒரு கேவலமான பிராமண மேலாண்மையை ஏற்படுத்துவதற்காக பிராமணியம் அதுதான் இந்துத்துவம். ஆனால் சரி, இந்து மத புறக்கணிப்பு, இந்து மதத்தை இவங்க துச்சமாக நினைக்கிறாங்க, இந்து மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறாங்க. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து கூட சொல்லாமல் இந்து மதத்தை தான், இந்து மதம் என்றே ஒன்று கிடையாது என்று சொல்வேன். பாபா பேசுவோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வள்ளலாருக்கு இந்து என்று சொல் தெரியுமா என்று கேட்போம். போய் பேசு, புனாவிலே பேசு, மற்ற நாட்டிலே பேசு. வேத சமயம் ஒன்று, திராவிட சமயம் ஒன்று. வேத நாகரிகம் ஒன்று, திராவிட நாகரிகம் ஒன்று. எங்களுக்கு தனி மதம் இருக்கிறது, தனி பண்பாடு இருக்கிறது, தேவாரம் இருக்கிறது, 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கிறது. எங்களுடைய சமயம் வேறு. பக்தி இயக்க காலத்தில் எங்களோடு வந்து சேர்ந்து கொண்டாய் பௌத்தத்தையும் சமணத்தையும் அழிப்பதற்கு. பிறகு எங்களோடைய ஒட்டி நின்று எங்களுக்கு தலைமையாக ஆவதற்கு நீ முயல்கிறாய். நான் சொல்லுகிறேன், இந்த சமஸ்கிருதம் மேலான மொழி என்பதிலே எனக்கு மாறுபாடு இல்லை. ஆனால் தமிழை விட அது தமிழ் இணையான மொழி என்கின்ற கருத்து எங்களுக்கு உண்டு. எங்கள் நாகரிகத்தின்படி எங்களை வாழ விடு. உனக்கு என்ன வேலை? நீ அங்கிருந்து வந்தால் வடநாட்டில் அவனுக்கு புத்தி இல்லை,
சொந்த சமயம் இல்லை, மதம் இல்லை. ஆகவே விவேகானந்தருக்கும் மற்றவருக்கும் உன்னுடைய பிராமணிய மேலாண்மை மதத்தையே அவர் கொண்டு போய் அமெரிக்காவிலே பரப்ப வேண்டியது இருந்தது. அமெரிக்கா இவருக்கு வங்காளிக்கு தனி மதம் இல்லை, நம்முடைய விவேகானந்தருக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் தனி மதம் இல்லை. ஆதிசங்கருடைய கருத்துக்களை இவர்கள் எடுத்து கொண்டு போய் அமெரிக்காவிலே முழங்கினார்கள். எங்களுக்கு தனி மதம் இருக்கிறது. தீபாவளி எங்களுடைய பண்டிகை இல்லை, விநாயகர் சதுர்த்திக்கு பதில் சொல்வது எங்களுடைய இயல்பு இல்லை. இந்தியா முழுக்க கொண்டாடுறாங்க, இந்தியா முழுக்க சொல்கிறாங்க. இந்தியா முழுவதற்கும் பல வகையான பண்பாடு, பல வகையான மொழிகள், பல வகையான போக்குகள் இருக்கின்றன. இதில் நீ செய்வதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று தான் நீ விரும்புகிறாய். இதை இந்து ராஷ்டிரமாக ஆக்க வேண்டும் என்று. அது அல்ல. இந்து ராஷ்டிரமாக ஆன அன்று இந்தியா சிதறி போயிடும். இன்னொரு தரம் உடையும். இந்து ராஷ்டிரமாக இதை ஆக்கினால் இன்னொரு தரம் உடையும். இந்து ராஷ்டிரமாக ஆக்கி விடுவார்கள் என்பதற்காகத்தான் இந்தியா உடைந்தது. இவர்களுடைய கருத்துக்கள் அறிவுக்கு பொருந்தாத கருத்துக்கள், இவர்களால் விவாதிக்க முடியாது. பார்ப்பன மேலாண்மை என்பதுதான் வேத மதம். ரொம்ப காலமாக இந்த ஆதிக்கத்துக்கு கீழே இருந்து நொந்து இப்பொழுதுதான் விடுதலை பெற்றோம். பிறகு மீண்டும் இதை மைய அரசாங்கத்தின் துணையோடு திணிப்பதற்கு நம்முடைய ஆட்களில் 10 பேரை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறானவன். அதுதான். நீங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறீங்க, ரம்ஜான் வாழ்த்து சொல்கிறீங்க. யார் சொல்லுகிறார்கள்? கிறிஸ்மஸ் பண்டிகையில் வாழ்த்து சொல்வது பழக்கம் இருக்கிறது, கிறிஸ்துவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்து மதத்தில் இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுங்களேன். சரி, பழக்கம் எதற்காக? இல்லாத பழக்கத்தை எதற்கு உண்டாக்குகிறார்? நான் இந்துவே இல்லை என்று சொல்கிறேன், நீ இந்து மதத்தில் இந்து மத பண்டிகையை கொண்டாட வேண்டும். நான் தீபாவளியே என்னுடைய பண்டிகை இல்லை என்று சொல்கிறேன், இந்து மதம் என்னுடைய மதம் இல்லை என்று சொல்கிறேன். அப்புறம் நீ சொன்னால் என்ன என்று சொன்னால் இது அறிவான பேச்சா? அடுத்ததுக்கு போங்கள். அப்புறம் நான் எவ்வளவு நேரம் இதை சொன்னாலும் கடைசி வரையிலும் நீங்கள் அதையே திருப்பி கேட்டு. இல்லை சார், விஜய இதை வச்சு தானே அவர் அவரும் திராவிடைய கால் மாதிரியே இருக்காரு அப்படின்னு ஒரு முத்திரை குத்துறாங்க. ஏங்க, எல்லாருமே திராவிடர்கள் தானே. ஸ்டாலின் ஒழிக்கப்பட வேண்டும், இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டும் என்பதில் எனக்கு 2வது கருத்து கிடையாது. ஆட்சியை விட்டு, நாட்டை விட்டு அல்ல, ஆட்சியை விட்டு அவர் துரத்தப்பட வேண்டும் என்பதில் எனக்கு 2வது கருத்து கிடையாது. ஆனால் நாம் திராவிடர்கள் என்பதற்கும் ஸ்டாலினுக்கு என்ன சம்பந்தம்? அது என்ன அப்பன் விட்டு சொத்தா? அது திராவிடம் என்பது நம்முடைய வரலாறு, திராவிடம் என்பது நம்முடைய இனப்பெயர். தமிழிலிருந்து பல மொழிகள் கிடைத்தன, அவர்களெல்லாம் திராவிடர்கள். வடமொழியிலிருந்து சமஸ்கிருதத்திலிருந்து பல மொழிகள் கிடைத்தன, அவையெல்லாம் ஆரிய சமயம், ஆரிய இனங்கள். அவ்வளோதான். வடநாட்டுக்காரனுக்கு சொந்த மதம் இல்லை, ஆரிய மதத்தை இதனுடைய சொந்த மதமாக வைத்திருக்கிறான். நமக்கு சொந்த மதம் இருக்கிறது, நமக்கு அவனுடைய தேவையில்லை. நான் எவ்வளவோ காலமாக பேசுகிறேன், எத்தனை தடவை நான் திருப்பி சொன்னாலும் நீங்கள் எல்லோரும் இதையே கேட்கிறீர்கள். சரி, விஜய் ஏன் சொல்லவில்லை என்பதை விஜயிடம் கேளுங்கள். விஜய்க்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் உண்டா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கருத்து இருக்க வேண்டும். இதுதான் உண்மை கருத்து. திராவிட சமயத்தில் கடவுளுக்கு வாழ்த்து சொல்கிற பழக்கம் கிடையாது. ஒன்று, இது ஆரிய சமய பழக்கம். இந்து மத பண்டிகை கொண்டாடுவது, தீபாவளி கொண்டாடக்கூடாது, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், தீபாவளி நம்முடைய பண்டிகையே இல்லை. இவையெல்லாம் பிராமணத்துவத்தை நம் தலையிலே மேலே உட்கார வைப்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு. ஆகவே இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு என்னை போல காந்தியை பின்பற்றுகின்றவனும் முயல வேண்டும், திராவிடத்தை பின்பற்றுகிறவனும் முயல வேண்டும், பெரியாரை பின்பற்றுகிறவனும் முயல வேண்டும். எல்லாரும் திராவிடர்கள் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. ஸோ இந்த அடிப்படையில் தான் விஜய் சொல்லியிருக்கணும், இருக்கோ இல்லையோ, ஆனால் இப்படி தான் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? பதில் அவர் இப்படி தான் பதில் சொல்லணும். அவருக்கு புரிந்தால் அப்படி தான் சொல்லுவார், இல்லாவிட்டால் சும்மா இருப்பார். அவரை போட்டு தோண்டுன்னு நீ தோண்டுவதனால் என்ன ஆக போகுது? நீ சொன்னால் இந்துக்களெல்லாம் ஓட்டு, நீ இந்த கட்சியில் 5% ஓட்டு வைத்திருக்கிற, ஒவ்வொருத்தனையும் மத்திய அரசாங்கத்தை வைத்து கொண்டு எடப்பாடியையும் ஓபிஎஸ்ஸையும் மற்றவனையும் மிரட்டி உள்ளே வருவதற்கு முயலுகிறார். உனக்கு சொந்த கால் இல்லை, நீ நொண்டி, உனக்கு ஏறுவதற்கு ஆள் வேணும். எவனாவது முதுகை கொடுத்தால்தான் நீ ஏதாவது செய்ய முடியும். ஆனால் கூடுதலான ஓட்டு வைத்திருக்கிறவனெல்லாம் போக வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணம் அவன் செய்கின்ற அநியாய ஊழல், அது வேறு. ஆனால் அடிப்படையில் திராவிடர்கள் என்பதும் தமிழ் மொழி என்பதும் தமிழ் இனம் என்பதும் தமிழ் பண்பாடு என்பதும் எந்த உன்னோடு தொடர்புடையவை அல்ல, உனக்கு அவை புரிந்தவையும் அல்ல. ஏற்கனவே விஜயை ஜோசப் விஜய்னு விமர்சிச்சிருந்தாங்க. ஏங்க, இங்கே பாருங்க, விஜய் கட்சி தொடங்கட்டும், அவருக்கு ஐ ஆம் நாட் த ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் விஜய். என்ன நீங்கள் இதையே கேட்டால் அவர் தான் சொல்லுவார், அவர் வாயை மூடி கொண்டே இருப்பார். இவருக்காக மற்றவனாலாம் பதில் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். அவரே பேசணும். அதனால் அவர் பேசுறது, லெட் ஹிம் ஸ்பீக். ஐ ஆம் நாட் ஹிஸ் ஸ்போக்ஸ் பர்சன். மாநாடு வேற வரப்போகுது, மாநாட்டுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு, 23ஆம் தேதி மாநாடுன்றாங்க. ஆனால் அது இன்னும் உறுதியாச்சாங்கிறதும் தெரியலை. ஸோ ஒருவேளை அப்போ பேசட்டும், அவரிடம் கேளுங்கள். எனக்கு தெரியாது மாநாட்டை பற்றி என்ன அவர் இல்லை. ஒரு இந்த கருத்து என்ன இந்த கட்சிக்கு என்று சொல்வதற்கு என்ன உலகத்தில் இல்லாத
தங்கமலை ரகசியம் போல இது மூடி 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 வைக்க வேண்டும். சரி, இது அது தேவையற்ற. இதை விட நமக்கு நாட்டை பாதிக்கக்கூடிய எத்தனையோ செய்திகள் இருக்குன்னு அதை பேசுவோம். அவர் வரட்டும், வந்து அவருடைய கருத்து என்ன என்ன அவர் கையை விரித்து காட்டட்டும், உள்ளே என்ன வைத்திருக்கிறார் என்று அப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது என்ன வந்து விட்டது? மாநாடுன்னு அறிவிக்கும் போதே சார் ஒரு நெருக்கடி வருது, கேள்விகள் நிறைய காவல்துறையிலேருந்து எழுப்பு. அவரை பேச விடுங்கள், அவரை மாநாடு நடத்த விடுங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. சும்மா வந்து சோத்து பொட்டலம் கொடுப்பாயா, சமைத்து போடுவாயா, நாக்காளி போடுவாயா, மாக்காளி போடுகிறான், தரையில் உட்காந்து கேட்குறான். உனக்கு என்ன வந்தது? எத்தனை பேர் உட்காரக்கூடிய இடம், உன்னால் போதுமான பாதுகாப்பதற்கு வழங்குவதற்கு சௌகரியமாக இருக்க கிணத்தை மூடு என்று சொல்லுகிறாய், மூடு. அதை பலகையை வைத்து மூடி விட்டு ஆணியை வைத்து அடித்து விட்டு 2வது நாள் கழட்டி கொள்ளலாம். நியாயமானவற்றை பேசு. என்ன 50,000 பேர் தான் அந்த இடத்துல கூடலாம் என்கிறார்கள். கூடுதல் கூட்டம் வந்தால் திணறும். 50,000 என்பது அவருடைய கட்சியை பற்றிய எதிர்பார்ப்புக்கு போதுமான கூட்டம் இல்லை. ஓகே, விஜய் வரும் பொழுது ஒரு முதல் கூட்டம்ங்கிறது இன்னும் பெரிதாக நடக்க வேண்டும். இல்லை, பெரிய பாதிப்பை அரசியலில் உண்டாக்க வேண்டும் என்று என்னுடைய கட்சிக்கு 5,000 பேர் கூடினாலே போதுமானது தான். என்னுடைய கட்சிக்கு இருக்கிறவர்களை பொறுத்தது தானே. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Milky Mist Premium Ice Cream. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.